ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங்க பற்றி தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஏற்கனவே அப்பாலஜிஸ் தான். என்னப்பா வழக்கம் போல வீடியோ போடல, அது வேற கேட்க போறேன். எஸ், போன வாரம் 2 வீடியோவோ நம்ம போட்டோம். கன்சிஸ்டண்டா இருக்க முடியல டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமா வீடியோஸ் போடுறதுக்கு வழியை பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான்ப்பா எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்கேன். பை த வே, போன வீக்லி பிள்ளைல சொல்லியிருந்தோம், லைக் அந்த மெயில் ஐடியில இருந்த யார் எந்த டாபிக் பத்தி பேச போறோம் இந்த வீக் நாங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வீக்லி பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே அன்பார்ச்சுனேட்லி இந்த வீக் ஃபைனலைஸ் பண்ணல டியூ டு அஃபோர் மென்ஷன் ரீசன்ஸ். இந்த வீக் இல்ல, அடுத்த வீக்லி பிள்ளைல கண்டிப்பா நாங்க ரிவீல் பண்ணிடுவோம். யாரோட பண்ண போறோம், என்ன வீடியோ பத்தி பேச போறோம் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல கொஸ்டின்ஸா? சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பர்த்டே இன்ஸ்டாகிராம் என்னடா திடீர்னு ஆலன் வில்கின்ஸ் ஃபுல்லா போட்டோ போட்டிருக்கேன், என்ன கதை? ஆமா ப்ரோ, ஆக்சுவலி போன வீக் ஃபுல்லா நம்ம அந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் இங்க போயிட்டு இருந்துச்சு, சென்னை ஓப்பன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கமெண்ட்ரி பண்ண வந்திருந்தாரு. நான் அந்த ஈவெண்ட் தான் ஃபுல்லா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. பேசணும், லைக் அந்த இன்டர்வியூ ஒரு ஃபன் இன்டர்வியூ வச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிட்டு இருக்கும்போது he got surprised. Hey, you have done some research man அப்படின்னாரு. நான் சொன்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணல, நான் பார்த்துட்டு இருக்கேன் கிளமோர்கன். ஆக்சுவலி கிளமோர்கனோட பிரசிடென்ட் வேற ஆகுது, இப்போ ரீசெண்ட் ஆனாரு போன வருஷம். ஸோ அதை நான் சொன்னேன், நான் கிளமோர்கன் இங்கிலீஷ் கவுண்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு நல்லா போச்சு. பேசிக்கா ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஆலன் வில்கின்ஸ் நீங்க முன்னாடில இருந்தே கிரிக்கெட் ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு ஃபேமஸ் கமெண்டேட்டர் அவரு. எனக்கே பார்த்தோன்னா ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னா. சரி, ஓகே, 2 minutes ஆஃப் தற்பெருமை முடிஞ்சது. கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சுப்மன் கில் பத்தி நாங்க பேசியிருந்தோம். ஆக்சுவலி நான் பேசியிருந்தேன், இது மாதிரி ஓடிஐல அவருக்கு சரியா போறது இல்ல. விராட் கோலியுமே ரோஹித் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, கில் இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல. ஆனா ஒரு நல்ல கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் தான். நம்ம பார்த்தோம் இங்கிலாந்துலேயே அவர் டபுள் செஞ்சுரி அடிச்சு அடிப்பார்லாம் நம்ம எதிர்பார்க்கல. டெஸ்ட்லயே நல்லா விளையாடுறாரு. அப்போ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு நல்ல கேலிபர் இருக்கு, அவர் வருவாரு திரும்ப, அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். 1 2 3 4 கமெண்ட் வந்துச்சு அந்த டாபிக் பேஸ் பண்ணி. பேசிக்கா எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எப்பாடி சும்மா இங்கிலாந்து முன்ன மாதிரி அந்த கிரீன் டாப் அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது, பிளாட் ட்ராக்ல அடிச்சுட்டு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி நானே ரிப்ளை பண்ணியிருந்தேன், இது மாதிரி அது பிளாட் ட்ராக் புள்ளியோ என்ன வேணா வச்சுக்கோங்க, இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து போய் அடிக்கிறது எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் தான். அவர் அந்த மாதிரி 200+ ஸ்கோர் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம். அது ஓகே. அதுக்கு கோமதி அக்கா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, அதை பாத்தியா? என்ன சொன்னாங்க? என்னப்பா கில்ல அடிச்சதுக்கு காம்பன்சேஷன் கமெண்ட் அந்த கமெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நைஸ் ஒன். பட் ஆனா பார்சியலி ட்ரூ. என்ன இருந்தாலும் நம்ம கில்ல நெகட்டிவா நிறைய விஷயம் சொல்லாமே, கில்ல ஒரு பாசிட்டிவா சொல்ற எங்கேயா சான்ஸ் கிடைச்சா நம்ம கண்டிப்பா சொல்லணும்ல. அந்த வேலையில நம்ம பார்த்தோம். நீங்க காம்பன்சேஷனா என்ன வச்சுக்கோங்க. இப்ப கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், ஏன் கேப்டன்சி கொடுக்குறாங்க, T20 நுழைக்கிறாங்க எல்லாம் பேசணும். பட் அதே சமயத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அது அப்படிதான் ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் ஃபேன் நான் நினைக்கிறேன். இப்போ இதே கில்லு இங்கிலாந்துல போயிட்டு 700 அடிக்கிறதுல நாட் ஈஸியா தான் ஹரிஷும் சொல்லியிருந்தான். அந்த 200 யார் வேணா அடிச்சிருக்கலாம் ப்ரோ, யார் வேணா அடிக்கலாம்னு சொன்னீங்க, யார் அடிச்சாங்க அதான் நான் கேட்கறோம். இந்தியன் பிளேயர்ஸ் யார் அடிச்சாங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ் யார் அடிச்சாங்க? யாருமே அடிக்கல. அடிச்ச ஒரு பிளேயருக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கல, தப்பு இல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். அடுத்து 2வது கொஸ்டின் இந்த வாஷி ட்ரேட பத்தி பேசியிருந்தோம். அப்போ ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு, இவருமே ஒரு கமெண்ட்ல 2-3 கமெண்ட் பார்த்தேன். இந்த ஜிடி எல்லாம் நம்ப முடியாதுங்க, ஜிடி இப்படிதான் அவங்களுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே ட்ரேட் பண்ணாங்க, அப்படி இருக்கிறப்ப வாஷியே பண்ண மாட்டாங்களா, ஏன் மும்பை மட்டும் தான் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சொல்லு, இதெல்லாம் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? ஜிடி கிட்ட ஹர்திக் பாண்டியாவை ரெக்வஸ்ட் பண்ணி நான் மும்பை இந்தியன்ஸுக்கு போய் தான் கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஜிடி என்ன புடிச்சு வச்சுட்டு உட்கார முடியும்? ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஜிடி வாஷிங்டன் ஜிடி தான் விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் வந்துச்சு. வாஷி கிட்ட கேட்டப்பவே நம்ம ஆசன்னா சொல்லிட்டாரு, இது மாதிரி வாஷிக்கே தெரியலப்பா, டீம்ல ஏதோ பேசி ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷியே சொல்லும் போது இது என்ன லாஜிக்கே எல்லாமே இருக்கு. இப்போ ஆர்ஆர் கூட ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் சஞ்சு தான் வெளில போகணும்னு இனிஷியேட் எடுத்தாரு, தவிர்த்து ஆர்ஆர் விட்டுன்ற இன்டென்ஷனும் கிடையாது, விட்டுன்ற அவசியமும் கிடையாது. ஆனா பிளேயர் கேட்கிறப்போ தே கான்ட் ரெஃப்யூஸ், அதனாலதான் விடுறாங்க. இங்க வாசிக்கே தெரியாத பட்சத்தில், அதாவது அவங்க கொடுத்த இன்சைட்ஸுங்க, நம்ம எதுவும் சொல்றது இல்லைங்க, அந்த இன்சைட்ஸ் படி இது என்னங்க ட்ரேடு, அதுதான் நாங்க சொல்ல வந்தாங்க. அப்புறம் 3rd கொஸ்டின் நம்ம போன வீக்லி விட கொஞ்சம் ஃபன்னியா பேசியிருந்தோம். இந்த மார்க்வா ஸ்டீவாவோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சாஸ்திரி நீ தானே அடுத்த செலக்ஷன் கமிட்டி ஹெட், நான் பார்த்தேன் ட்விட்டர்ல அப்படின்னு கலாய்ச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி அகர்கர் டென்யூர்ல நம்ம 2 கப் அடிச்சிட்டோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் வேர்ல்ட் T20. ஆனா சாஸ்திரி பீரியட்ல நம்ம ஒண்ணுமே அடிக்கல. இருந்தாலும் மக்களுக்கு அகர்கரை தூக்கிட்டு சாஸ்திரி வரும்னு தான் ஆசைப்படுறாங்க. தே வில் ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் திஸ் மீடியோகாரிட்டி. அடுத்த லெவலுக்கு இந்தியா போகணுன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு லைட்டா வேகா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அகர்கருக்கு கிரெடிட்ஸ் தரணும்னா கண்டிப்பா தரணும், இல்லன்னு சொல்லவே முடியாது. ஒரு செலக்ஷன் கமிட்டி ஹெட்டா அவர் எடுத்த டீம் தான் இந்த 2 கப்பும் அடிச்சது, சரிங்களா? ஆனா அந்த டீம் எடுத்ததுனாலேயே டீம் ஜெயிச்சதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த டீம்ல ஒர்க் பண்ண பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் அந்த டீமை வழி நடத்தின கேப்டன் அண்ட் கோச்,
செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். தேர்ட் வந்து பிசியோ இந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப்லாம், அவங்களும் வந்து ஈக்குவல் பே பண்ணாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து தான் அந்த டீம் ஜெயிச்சது. அதுல ஒரு 10% கிரெடிட்ஸ், பெர்சன்டேஜ் முக்கியம் இல்ல, ஆனா ஒரு கிரெடிட்ஸ் நம்ம வந்து அகர்கருக்கு தரலாம். செலக்ஷன் கமிட்டியோட வேலை 15 பேரை கொடுக்கறதா. அந்த 15 பேர்ல இருந்து ஒரு 11 பிளேயரை செலக்ட் பண்ணி ஆட வைக்கிறது அந்த கேப்டனும் கோச்சும் பண்ற வேலை. அவங்க ஒரு பிளான் வச்சு இந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் தான் தேவை, நான் யூஸ் பண்ண போறேன் இந்த டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படின்றது அவங்க அந்த பிளான் ஏற்ற மாதிரி அந்த 11 பிளேயரை யூஸ் பண்ணி அந்த 11 பிளேயரை ஆடி தான் அந்த கப்பு வந்துச்சு. இஃப் ஆல் த திங்ஸ் கோ வெல் தான் அந்த கப்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்க சாஸ்திரிக்குமே சொல்றோம். அவருக்கு எல்லா விஷயமும் கரெக்டா நடந்திருந்தா நடந்திருக்கும். அங்கங்க சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. சாஸ்திரி பீரியட்லயுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. 2 பேருக்கே ஃபிளாஸ் இருக்கு. பட் அகர்கர் பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து ரெஸ்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இதுதான் ரீசன். உங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதனாலதான் நான் சொல்லிட்டு சாஸ்திரி வந்து பெட்டரா இருக்கும்னு ஒரு ஃபன்னியா எல்லா இடத்துலயும் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மென்ஸ் ஃபர்ஸ்ட் T20 நடந்துச்சுல, அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலுமே வந்து ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒரு மென்ஸ் கிரிக்கெட் மேட்சே டாமினேட் பண்ணி வந்த ஒரு மேட்ச். எஸ், அந்த வேர்ல்ட் கப் சீரீஸ் தான். செமிஃபைனலா இருக்கட்டும், அந்த ஃபைனலா இருக்கட்டும், இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் நடந்துட்டு இருக்கா மென்ஸ் T20 அப்படின்ற ஒரு தெரியாமலே போயிடுச்சு. உண்மையிலே நிறைய பேர் வந்து தெரியவே இல்லை, நடந்துட்டு இருக்கா, இன்னைக்கு தான் நடந்துச்சா, ஃபைனல் கூட தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம வீக்லி பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் பத்தி தான் பேசியே ஆகணும். சொல்லுங்க, அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இந்தியன் டீம், இந்தியாவே வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, ப்ரௌடையும் தாண்டி ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவுட் தேர். ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. இவ்வளவு என்னன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், சிஎஸ்கேவோட அசோசியேட்டடான ஒரு ஆளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு. சீனிவாசன் சொல்லிட்டு போறேன், என்ன இருக்கு இப்போ சொல்றதுல. அவருதான், அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் வந்து பிசிசிஐ பிரசிடண்டா இருந்த சமயத்துல இந்த உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ, எனக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி இருந்தது அப்படின்னா நான் வந்து உமன்ஸ் விளையாடவே வைக்க மாட்டேன். நாங்க வந்து ஐசிசி உடைய அந்த ஒரு கம்பல்ஷனுக்காக தான் நான் வந்து உமன்ஸ் டீமே இருக்கு, மத்தபடி உமன்ஸ் டசன்ட் ஹேவ் எனி பிசினஸ் இன் பிளேயிங் கிரிக்கெட்னு சொன்ன ஒரு ஆளு அவர் தான் வந்து ஐசிசி பிரசிடண்டாவே இருந்தார் அதுக்கப்புறம்லாம். அப்படின்றப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு உமன் கிரிக்கெட்டோட சிச்சுவேஷன். மித்தாலி ராஜோட கேப்டன்சில நடந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அந்த உமன்ஸ் டீமோட ஃபீஸ் ஒரு ஆளுக்கு மேட்ச் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்பா, அப்படி இருந்த கிரிக்கெட்டை வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் 51 கோடி வந்து மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். நீங்க வந்து கேட்கலாம், இதனங்க வேகா இருக்கு, கடைசி கொஞ்சம் வருஷமாவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 1983ல எப்படி வந்து வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் இட் இன்ஸ்பயர்ட் லாட் ஆஃப் பில்லியன் பீப்புள் இன் இந்தியா, தே டுக் அப் தி ஸ்போர்ட் ஆஃப் கிரிக்கெட் அஸ் a profession அப்படின்ற பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ இது நடக்கும். இதுக்கப்புறம் வந்து we can see that ஒரு upliftment. அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லி ஆரம்பிக்கும்னு நினைச்சேன். பட் எஸ், கமிங் டு தி மேட்ச். ஹரிஸ், மேட்ச் பாத்தியா நீ? மேட்ச் அப்போ நான் ஹானஸ்டா சொல்லணும்னா கொஞ்சம் தான் பார்த்தேன், வெளில இருந்தேன் நானு. சேம் ஹியர். நான் வந்து ஆக்சுவலி அந்த மேட்ச் நான் கரெக்டா அந்த டென்னிஸ் அங்க போயிட்டு இருந்துச்சு, அந்த ஃபைனல்ஸ் இந்த ஃபைனல்ஸ் ஒரே டைம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் லேட் ஆரம்பிச்சதுனால அந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சு கரெக்டா நான் வரப்போ ஓல்வாட்டோட கேட்சை வந்து அவங்க பிடிச்சாங்க, அமன்ஜோத் கவுர். கரெக்டா டிவி அங்க பாத்துட்டு இருக்கோம், கரெக்டா உள்ள என்டர் ஆற ஃபுல் சவுண்டு, அங்க ஃபுல் பிளாஸ்ட். என்னடா ஆச்சு, ஜெயிச்சிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா, ஜெயிக்க போறோம் ப்ரோ, லாரா ஓல்வாட் கேட்சை பிடிச்சிட்டாங்க ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ அப்படின்றாங்க. தட் மொமெண்ட் அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்த ஒரு 3-4 ஓவர்ஸ்ல வந்து மேட்சே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஹைலைட்ஸ் பார்த்தேன், நிறைய இதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம நோட்டபிள் மென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷஃபாலி வர்மா. நிறைய பேர் வந்து நம்ம பேசியிருந்தோம், லைக் வந்து எனக்கு ஷஃபாலி வர்மா பிடிக்கும். நான் வந்து ஆனஸ்டா சொல்ல, நான் ஆக்சுவலி உமன்ஸ் T20 சாம்பியன்ஷிப்ல நான் வந்து அவங்களுக்காக தான் உட்காந்து பார்த்தேன், டொமஸ்டிக்லாம். ஆனா வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்திருந்தோம், ஷஃபாலி வர்மா ஓடிஐ டீமுக்கு தேவையா, ஏன் வந்து அவங்க பேர் என்னடா பிரத்திகா ராவலை தூக்கிட்டு ஷஃபாலி வர்மா வரது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து நியாயம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். வாட் அ கேம். 21 இயர்ஸ் தான் ஆகுது. வாட் அ மெச்சூரிட்டி அவங்களுக்கு. அவங்க ஆக்சுவலி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பேர்டாவே இல்ல, நான் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆல் ஆஃப் அ சடன் கால் அப் பண்ணிச்சு, பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு பிளே. ஆனா அந்த வேர்ல்ட் கப் ஃபார்மேட் ரெடி ஆகல, 50 ஓவர் ஃபார்மேட் ரெடி ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பாய் ஓ பாய், தட் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் நாட் ஒன்லி வித் த பேட், ஆல்சோ வித் த பால். அந்த போலிங் சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்டா நம்ம சொல்லி ஆகணும். ஹர்மன்பிரீத் கவுருக்கு வந்து அந்த தோணு இன்ஸ்டிங்க்ட் தான், இந்த டைம்ல நான் ஷஃபாலி வர்மா கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா ஒரு விக்கெட் தெரிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த 2 விக்கெட் அவங்க எடுத்து உண்மையிலேயே வந்து ஒரு மேட்ச் சேஞ்சிங் மொமெண்ட்னே சொல்லலாம். சோ அவங்க வந்து ஆக்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச் ஆவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச்க்கு இன்னொரு ப்ராமிசிங்கான இன்னொரு கண்டெண்டர் பயங்கரமா இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நன் அதர் தென் தீப்தி சர்மா. 5 விக்கெட்ஸ் அண்ட் 50 ரன்ஸ் இன் a வேர்ல்ட் கப் ஃபைனல். மென்ஸ் ஆர் உமன்ஸ் யாருமே நாக் அவுட்ல அப்படி பண்ணதே இல்லையா. Oh my god, what to say. நான் அவங்களுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கும்னு நினைச்சேன், பட் வந்து ஷஃபாலி வர்மா கொடுத்தாங்க. அது ஏன் மேன் ஆஃப் தி சீரிஸ்ல கொடுத்து அதுதான் நான் அப்போ மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கலன்னு உடனே எனக்கு ஓரளவுக்கு டவுட் வந்துச்சு. ஓகே, அப்ப சீரிஸ் கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்ச மாதிரி தீப்தி சர்மாக்கு மேன் ஆஃப் தி சீரிஸ் கொடுத்தாங்க. 5 விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட் விக்கெட். அவங்களுக்கு பாலை கொடுத்தா வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. எஸ்பெஷலி இந்த 2023 or 22 தெரியல ஒரு வேர்ல்ட் கப்ல இதே சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு நாக் அவுட் மேட்ச்ல, மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் மேட்ச்ல
3 to win from 2 balls இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப தீப்தி சர்மா ஒரு விக்கெட் எடுப்பாங்க. செலிப்ரேஷன் எல்லாம் போகிறப்போ திடீர்னு வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டாங்க, நோ பால்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் ஜெயிச்சு இந்தியா வந்து நாக் அவுட் பண்ணுவாங்க. அப்போ இருந்த அந்த தீப்தி சர்மா ஆஃப்டர் 3 years she is the one who took India to the next level அப்படின்றப்போ இந்த மொமெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. அர்பன்பிரீத் கௌரா இருக்கட்டும், ஜெமிமா ராட்ரிகஸ், அது வந்து நம்ம சொல்லியே ஆகணும். போன வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க விளையாடவே இல்லை. ரோஹித் சர்மா மாதிரி தான் லிட்டரலா 2011 விளையாடாம 2013 அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு ஹிட் கொடுத்தாரு. அந்த மாதிரி இதுல பயங்கர ஹிட் ஜெமிமா ராட்ரிகஸ் தான். இத்தனைக்கும் அவங்க நடுவில் ஒரு 2-3 மேட்ச் டிராப் பண்ணிருந்தாங்க. லைக் வந்து டீம்ல எடுக்காம அவங்களுக்கு ஒரு பவுலர் ஆடணும். நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சண்டை ஒன்று போச்சு பிட்வீன் அமோல் அண்ட் ஹெட் கோச் அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர். எக்ஸ்ட்ரா பவுலர் வேணுமா பேட்டர் வேணுமான்றப்போ அதுக்கு அடுத்த மேட்ச்லயே ஜெமிமாவை தான் டிராப் பண்ணாங்க. ஷி கேம் பேக் இன்டு தி டீம். அந்த பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ப்ரோ 350 சேஸ் பண்றாங்க ப்ரோ. 340 சேஸ் பண்ணாங்க அந்த மேட்ச். 2 விக்கெட் நல்லா சீக்கிரமே போயிடுச்சு. ஆமா 49 for 2 ஓவர் இருந்தாங்க. ஷஃபாலி ஃபர்ஸ்ட் அவுட், ஸ்மிருதி மந்தனா அவுட் அப்படின்றப்போ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் சேயிங் இன்னொரு சான்ஸ் கொடுக்காம அவங்க நாக் அவுட்ல முடிச்சிட்டு வந்தாங்க. எக்ஸாக்ட்லி அந்த மேட்ச் நின்னு முடிச்சு கொடுக்குற அளவுக்கு நிறைய பேர் கம்பேர் பண்ணிருந்தாங்க கௌதம் கம்பீரோட அந்த ஜெர்சி சொன்னாங்க. அப்புறம் யுவராஜ் சிங் வந்து ஆஸ்திரேலியா கூட அடிச்சு கொடுப்பாரு. அதுல வந்து இதே மாதிரிதான் ஸ்டெயின் இருக்கும். அதை கம்பேர் பண்ணாங்க நிறைய பேரு. எவ்ரி பிளேயர் கான்ட்ரிபியூட்டட். அது வந்து ராதா யாதவா இருக்கட்டும், திடீர்னு ஸ்ரீசரணி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டாங்க. எவ்ரி ஒன் டிட் தேர் பார்ட். அண்ட் கடைசியில ஃபிட்டிங்கா வந்து ஹர்மன்பிரீத் கௌரே அந்த கேட்சை பிடிச்சி அந்த செலிப்ரேஷன், அதுவும் அவங்களும் ஸ்மிருதி மந்தனாவும் அந்த வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் சொல்றேன் லைவா, ப்ரோ இது என்ன ப்ரோ இது விராட் கோலி ரோஹித் சர்மா செலிப்ரேஷன் சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. அவங்க 2 பேர் எப்பப்பெல்லாம் ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்கு. கடைசியில செலிப்ரேட் பண்ணும்போது அந்த இந்தியா பிளாக் வச்சுட்டு நிப்பாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி. ரோஹித் சர்மாவும் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு. அதுதான் வந்து இன்னுமே ஒரு மொமெண்ட் அவருக்கு அந்த மாதிரிதான் ஃபீல் இருக்கும். நானும் விராட் கோலி இருக்க மாதிரியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையில லிட்டரலா அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டா ஒரு கண்ணில் தண்ணி வந்த மாதிரி. சச்சின் வேற இருந்தார். ஆக்சுவலி சச்சினுமே வந்து சஃபாலி சொல்லியிருப்பாங்க லைக் பர்ஃபார்ம் திஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை மென்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சச்சின் டெண்டுல்கரை பார்த்து. ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் whenever I wanted him. எனக்கு வந்து செட் பேக்ஸ் இருந்தப்போ he backed me அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சச்சின் வந்து விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இருந்தாரு. ஆனா சாரா வந்து அங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20ல இருந்தாங்க. அதை விட ஒரு ஃபன்னா ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. ஆமா ரொம்ப முக்கியம். இப்போ சாரா சொல்ல வந்துட்டே மறந்துட்டாங்க. சாராவை விடு, நம்ம லாராவை பத்தி பேசி ஆகணும். எஸ் லாரா ஓல்வார்ட், சவுத் ஆப்பிரிக்கா த ஸ்கிப்பர். மேன் ஓ மேன், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். அகைன் அவங்க வந்து லைக் அப்ரிசியேட் பண்றது தப்பே இல்ல. அவங்க வந்து எனக்கு பாக்குறப்ப அந்த கேன் மொம்மா மாதிரி தான் இருந்துச்சு. சிரிச்சிட்டு இருந்தாங்க தோக்குறப்ப கூட. நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. மர்சன் கப், சுனேலூஸ் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப லாரா நம்ம வந்து இப்ப மென்ஸ் கிரிக்கெட் சும்மா வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. உமன்ஸ் கிரிக்கெட், உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்சோ தனி யூனிக்ல அவங்க வந்து பண்ண தனி விஷயங்கள்லாம் அது அப்படியே இருக்கட்டும். பட் ஆனா எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி ரிலேட் பண்ண முடியுங்க. மென்ஸ் கிரிக்கெட்ல நம்ம நிறைய பாக்குறோம்ல, அதனால அப்படி சொல்றோம். ஆமா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் ஆச்சுங்க. அவங்க செமிஃபைனல்ஸ்லயுமே ஒரு 160 அடிச்சிருந்தாங்க. ஒரு கேப்டன்ஸ் நாக். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லயுமே அவங்க இருக்கிற வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு வின்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா அவங்க கேட்ச் பிடிச்சாங்க. அமன்ஜோத் கௌர் சூப்பரான கேட்ச். அதுக்கப்புறம் மேட்சே மாறிடுச்சு. சூரியகுமார் யாதவ் எப்படி அந்த டேவிட் மில்லர் கேட்ச பிடிச்சாரோ அதே மாதிரிதான் அமன்ஜோத் கௌர் வந்து அந்த லாராவோட கேட்ச பிடிச்சாங்க. நீங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றப்போ கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. லைக் அவங்க மென்ஸ்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த கப் அடிக்க மாட்டேங்கிறாங்க. லைக் வந்து ஃபைனல்ஸ்ல போய் தோத்துறாங்க அப்படின்னு சொன்னாலும் உமன்ஸ்லயும் கடைசி ஒரு 3 வேர்ல்ட் கப் 2023 T20 வேர்ல்ட் கப், 2024 T20 வேர்ல்ட் கப், இப்ப திரும்ப 2025 வேர்ல்ட் கப். இது மட்டும் இல்லாம 2025 இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப்பும் அவங்க நம்மள்ட்ட தோத்தாங்க. வரிசையா ஃபைனல்ஸ் தோத்துக்கிட்டே வராங்க. அகைன் சோ சேட் டு சீ. இப்ப ரீசெண்டா ஆக்சுவலி பீடா கூட ஒரு அந்த சேனல்ல சொல்லியிருப்பாரு, அஸ்வின் சேனல்ல. எனக்கு வந்து நான் இந்த ஃபைனல்ஸ் போனதே வந்து நான் வந்து ஐ வில் பேட் ஆன் த பேக் அண்ட் சே தட் யூ டன் a great job. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்கிற கண்டிஷன் சவுத் ஆப்பிரிக்கால வந்து உமன்ஸ் கிரிக்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு அவர் பயங்கரமா பேசியிருந்தாரு. உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தாங்க. அவர் கம்பேர் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட்ல இவ்வளவு காசு இருந்துமே வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அது இல்லாம இவ்வளவு வந்திருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் irrespective ஆஃப் வாட், அதான் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி ஃபேவரட் டீம் எல்லாம் தோக்கடிச்சு அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பா அந்த அப்ரிசியேஷன் கொடுத்து தான் ஆகணும். பட் எனிவே as we said, so feeling proud as an Indian. And yes, so women's world cup first time India ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம women's world cup ஹிஸ்டரியிலே இதான் வந்து 4th winner சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்து மென்ஸ் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்க பேசின மேட்ச் தான் இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ். என்ன ஹரிஷ், அதையாச்சும் பாத்தியா? பார்த்தேன். நீ ஆரம்பி. அதுதான் என்னத்த சொல்றது. ஃபர்ஸ்ட் மேட்ச் மழையில போயிடுச்சு நம்மளுக்கு தெரியும். செகண்ட் மேட்ச் வழக்கம் போல சூரியகுமார் டாஸ் ஒன்று தோத்து விட்டு பேட்டிங் ஆட விட்டாங்க. அந்த கஷ்டமான எம்சிஜி பிச்சில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இந்தியன் டீம் வந்து பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு. அவரை பத்தி நம்ம அப்புறம் வருவோம். ஹர்ஷித் ராணா வந்து ஒரு 33 பால்ல 32 அடிப்பாரு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 9 பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 58 பால்ல வந்து 23 ரன் இதுதான். அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ரொம்ப மட்டமா இருந்துச்சு இந்தியன் டீமோட. ஆக்சுவலி பவுலிங் சூப்பரா இருந்துச்சு ஆஸ்திரேலியாவோட. அஃப்கோர்ஸ் பிச் எல்லாம் இருக்கட்டும், அதனாலதான் ஓகே ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுலாம் சொன்னாலுமே
அதே பேச்சு தான் அபிஷேக் சர்மா ஆடினாரு. இந்த மேட்ச் எஸ்பெஷலா வந்து சூரியகுமார் யாதவோட அந்த புவர் இன்னிங் ஸ்ட்ரீக் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு 13-14 மேட்ச் நினைக்கிறேன் தொடர்ந்து. ஆமா, ஆக்சுவலி இந்த ரெயின் அஃபெக்டட் மேட்ச்லயுமே அவர் நல்லா ஸ்டார்ட் ஆரம்பிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச்ல மழை வந்துச்சு. அவர் அடிக்க ஆரம்பிச்சதுனால மழை வந்துச்சா என்னன்னு தெரியல. மழை வந்துருச்சு. அடிச்சா மழை வருது, மேட்ச் கேன்சல் ஆகுது, எல்லாம் அடிக்கவே மாட்டாரு. என்னதான் நிலைமை அவருக்கு தெரியல. 10-15 இன்னிங்ஸ் ஆயிடுச்சுங்க, இன்னும் வர மாட்டாருங்க. ஆமா, சோ வந்து அந்த செகண்ட் மேட்ச்ல அபிஷேக் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் அவரை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே பிச்சர் தான் ஆடினாரு. ஆனா அவரு பாத்தீங்கன்னா எகிரி வந்து அடிக்கிறாரு, ஏறி வந்து அடிக்கிறாரு, போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஹர்ஷித் ராணா வந்து நல்ல இன்னிங்ஸ் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா கொஞ்சம் பெட்டரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அபிஷேக் சர்மாக்கு எக்ஸ்ட்ரா டெலிவரிஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துல நான் திரும்ப சொல்றேன், ஹர்ஷித் ராணா 32 பால் ஆடி இருந்தாரு. அவர் எப்போ வந்தாரு? 6 டவுனோ 7 டவுனோ வந்தாரு. ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா அதே சமயத்துல 33 பால் தான் ஆடி இருந்தாரு. ஆக்சுவலி நடுவுல ஒரு ஓவர்ல வந்து கடைசி பால் அபிஷேக் சர்மா வந்து சிங்கிள் டக்குன்னு குவிக் சிங்கிள் கூப்பிடுவாப்ல, ஹர்ஷித் ராணா வந்து வேணாம்னு சொல்லிடுவாரு. அந்த ரிஸ்கான சிங்கிள் வந்து எடுத்திருக்கலாமோ, அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் கேட்கறாரு கொடுத்திருக்கலாமோ அப்படின்றது என்னமோ இடிச்சுது. பட் ஆனா ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் ஆடி பேலன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த இன்னிங்ஸோட சேர்ந்து இந்த மேட்ச் வந்து நாசமா போச்சு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒன்றும் பண்ண முடியல. மிச்சல் மார்ஷோட அமேசிங்கான இன்னிங்ஸ் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 30-20 போன உடனே அங்க ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு சரியான ஒரு சர்ப்ரைஸ் ஆனா அது நடந்த உடனே திரும்ப மழை வந்துடும் போல அபானன் நினைச்சேன். என்னடான்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் ஏதோ டாஸ் ஜெயிச்சிட்டாருங்க. டாஸ் ஜெயிச்ச உடனே மிச்சல் மார்ஷே போயிட்டு இப்படி ஹக் பண்ணிட்டு அப்படின்னு தம்ஸ் அப் காட்டாரு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆச்சரியப்பதான் இருந்துச்சு. ஆமா, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தோம். ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சு. ஹர்ஷித் ராணாவை டிராப் பண்ணிட்டாங்களா, கம்பீருக்கு உடம்பு சரியில்லையாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா இல்ல, அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஹர்ஷித் ராணா டிராப் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. குல்தீப் யாதவ் ஸ்குவாட் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அதை நம்ம அப்புறம் வருவோம். இந்த 2 பேருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ள வந்திருந்தாரு. ஆனா ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் ஹர்ஷ்தீப் சிங்கோட அந்த தேவை இந்த டீமுக்கு ஏன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஒரு 3 விக்கெட் ஹால் ஒன்று எடுத்தாரு பவுலிங்ல. ஸ்டார்டிங்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டிம் டேவிட் he once again proved what a destructive batter is. Actually டிம் டேவிட் வந்து நிறைய எல்லா டீம்ஸுமே வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் முதல் கொண்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. எப்பா நீ மிடில் ஆர்டர் ஆடு, உனக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுக்குறேன், நீ போயிட்டு அங்க அடிக்கிறது இங்க அடிப்பா, நீ ஆட்டத்தை காட்டு வேல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதை நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டோர்லயே பேசியிருந்தோம். அங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் போட்டு அடிச்சுனே இருக்காது மிடில் ஆர்டர்ல சான்ஸ் கிடைக்கிறப்பலாம். ஆக்சுவலி நம்ம டிம் டேவிட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா ஆடுறதுன்னா நீங்க ஓப்பனிங் கொடுத்தாலுமே சூப்பரா ஆடுவாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆட சொன்னா ஆட மாட்டாரு. என்னடா பர்சனல் நோட்டெல்லாம் இழுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 3 சீசன் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்தியன் பிட்ச்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதுவும் அந்த ஆர்டர் சான்ஸ் கிடைச்சப்போ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு எங்களுக்கு. ஆர்சிபிக்கு நாங்க எதுவும் சொல்ல விரும்புறோம், நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அந்த பினிஷிங் ரோல் சூப்பரா பண்றாரு. இதுதான் வந்து மும்பை கேட்டாங்க, மும்பைக்கு பண்ணல, துரத்தி விட்டாங்க. ஆக்சுவலி இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்சிபி ஒரு மிடில் ஆர்டர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிவிங்ஸ்டன் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ மேபி ஆர்சிபி வந்து டிம் டேவிட் ஒரு மிடில் ஆர்டர் ஆட வச்சுட்டு ஒரு வேற பினிஷரை வந்து க்ரூம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிதேஷ் சர்மா இருக்காரு கூட, ரொமாரிஸ் போல இருக்காருன்ற பட்சத்துல தாராளமா ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, வாங்க மேட்சுக்கு திரும்ப வருவோம். டிம் டேவிட் வந்து ஒரு 75-80 செம்ம பர்ஃபார்மன்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவருமே ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்து அதெல்லாம் பாதாள இருந்தாங்க. ஆஸ்திரேலியா 35 for 3 இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு 180 ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோருக்கு கொண்டு வந்தாலும் அந்த பிச்சில் வந்து 180 தான் பத்தாது அப்படின்ட்டு வந்து பிச்சு பாக்குறப்ப தெரிஞ்சது. அந்த கேத்தாப்புல அபிஷேக் சர்மா சூரியகுமார் சொல்லியிருந்தான் பெருசா அடிக்கல அப்படின்ட்டு. இந்த மேட்ச் வரைக்கும் இந்த மேட்ச்ல ஒரு டீசென்டான ஸ்டார்ட் கிடைச்சு திரும்ப அவுட் ஆயிட்டாரு. அவர் கேலிபர்க்குலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பட் ஆனா அந்த டபுள் டிஜிட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் 20 ரன் 12 balls 20 ஏதோ கொஞ்சம் பேரா அடிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், மேஜர் சர்ப்ரைஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 ரன் 49 ரன் ஃபாஸ்ட் குவிக் ஃபயர் அடிச்சு கடைசியில ஜிதேஷ் சர்மா, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அந்த சேஞ்சில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஜிதேஷ் சர்மா கேம் இன் தி டீம் பிகாஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஓகே, சஞ்சு சாம்சன் வந்து டிராப் பண்ணிட்டு ஜிதேஷ் எடுத்துட்டு வராங்க டீமுக்குள்ள. இதுதான் எனக்கு சொல்லியிருந்தோம், இதான் நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். சொல்லும் போது வந்து கமெண்ட்ஸ்ல அடிச்சிங்க, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீயே சொல்ற அப்படின்னீங்க. நாங்க சொன்ன மாதிரியே 3-4 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க இந்தியன் டீம், பர்ஃபார்ம் பண்ணலாம், சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணிட்டு ஜிதேஷ் சர்மாக்கு போவாங்க நாங்க சொல்லியிருந்தோம். நடந்துச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் திரும்ப சஞ்சு சாம்சனுக்கு போவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜிதேஷ் சர்மா இதுக்கப்புறம் பட் ஆனா என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னு தெரியல. சும்மா இந்த மேட்ச்க்காக சான்ஸ் கொடுக்கணுமா கொடுத்தாரா அப்படின்லாம் தெரியல. கம்பீர் பாப்போம். அதுதான் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஜிதேஷ் சர்மாவும் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்றாரு. இப்போ 12 balls 20 நாட் அவுட். அந்த ரோல் இப்போ கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படின்னா, இப்போ சஞ்சு சாம்சன் ரோல்ல இவங்க வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. வாஷிங்டன் சுந்தர் டீம்ல ஆட போறாரு. ஆனா அவரும் ப்ரூவ் பண்றாரு 49 அடிச்சு. ஐ டோன்ட் see why சஞ்சு சாம்சன் has to come back into the team. ஏன்னா ஜிதேஷ் சர்மா ஃபினிஷரா அடிக்கிறார் அப்படின்றப்போ இதுதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சு வேணான்றீங்களா டீமுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ஒரு ஓப்பனரா தான் வேணும்னு சொல்றேன். சஞ்சுவை கீழே ஆடுறதுக்கு எதுக்கு சஞ்சு அப்படின்றத கேட்கும். அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். இந்த மேட்ச்ல எல்லாருமே பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு, ஒருத்தரை தவிர. இந்த மேட்ச்ல மட்டும் இல்ல, இந்த 3 மேட்ச்லயுமே அந்த ஒருத்தர் மட்டும் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ் கேப்டன்
இவரை பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். நாங்க ஆல்ரெடி பெரிய ஃபுல் ஆக்சுவலி டீம்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம பேசிருந்தோம் முன்னாடி. அந்த இம்பேலன்ஸ் வந்து இவரே டீசெண்டா கொஞ்சம் வந்து ஒதுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா நம்ம இப்ப பேசும்போது தாங்க வந்து அடுத்த சீரீஸ்ல இருந்து பயங்கரமா வந்து ஆடுவாங்க, இதெல்லாம் நடக்க செய்யும். நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் சான்ஸ் கிடைக்கல, அதுக்காக நம்ம சொல்றோங்க. ஆமா, அது இந்த சேனலோட கிறக்கமா என்ன கருமோன்னு தெரியல. நாங்க ஒருத்தருக்கு ஒண்ணு பாராட்டி பேசினா அந்த அடுத்த சீரீஸ்ல வந்து அவங்க வந்து புஷ்னு போயிடுறாங்க. யாராச்சும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா அடுத்த சீரீஸ்ல அவங்க வந்து ஆஹா ஓவன் நடிக்கிறாங்க. என்ன சொல்றது? ஓகே, அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நான் தப்பா பேசுறேன். சரி, ஓகே, அப்படி நடந்தாலும் சுப்மன் கில் ஃபார்முக்கு வந்து இந்தியாவுக்கு நல்லது தானே. சரி, ஓகே, நடந்துட்டு போட்டு விடுங்க. அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். குல்தீப் யாதவ் பத்தி சொல்லியிருந்தேன். எஸ், குல்தீப் யாதவ் has been dropped from the Indian squad for this T20 because to prepare for South Africa. டெஸ்ட் மேட்ச் நடக்குது ஹோம் மேட்ச்ல. சோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் செகண்ட் டெஸ்ட் நடக்க போகுது. அதுல வந்து குல்தீப் யாதவ் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட், இஸ் கோயிங் டு ப்ளே. சரிங்களா, நவம்பர் 4th 6th சம்திங் ஸ்டார்ட் ஆகுது அந்த மேட்ச். அதுல குல்தீப் யாதவ் இருப்பாரு. மீன்வைல் ஆஸ்திரேலியா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சேஞ்ச் என்னன்னா, ட்ரேவிஸ் ஹெட் அவரை வந்து ஆஷஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஷெஃபீல்ட் ஷீல்ட் அவங்களுடைய ரஞ்சி டிராஃபிக் ஈக்குவலண்டான டோர்னமெண்ட்டுக்கு அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ ஹெட் ஒன் பி பிளேயிங் ஃபார் ரிமைனிங் 3 மேட்சஸ். மீன்வைல் கிளென் மேக்ஸ்வெல் கம்ஸ் பேக் இந்த டீம். நம்ம ஆடி பார்த்தோம். ஜோஷ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் 3 விக்கெட் எடுத்தாரு. 12 for 3 ஸ்பெல். அதுக்கப்புறம் அவரும் அங்க போயிட்டாரு. He will also not be available. அதுக்கு பதிலா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பென் வாட்சன்ன்றவர் வந்து இஸ் கமிங் பேக் இந்த டீம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த 2 டீம்ஸ்லயுமே. பட் இரஸ்பெக்டிவ் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் வந்து ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் ரிசல்ட்லாம் இல்ல. லைக் வந்து T20 வேர்ல்ட் கப் ஒரு ப்ரிப்பரேஷன், டீம் நல்லா இருக்கா, காம்பினேஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு விஷயம், அவ்வளவுதான். இந்த சீரிஸ் இப்போதைக்கு 1-1 இருக்கு. 2 மேட்ச் இருக்கு. யார் சீரிஸ் ஜெயிப்பாங்க இல்ல சீரிஸ் வந்து டிரா ஆகுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்க ப்ரெடிக்ஷன், உன் ப்ரெடிக்ஷன் சொல்லு. ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா இந்தியா? டிரா. சேம் 2-2 முடியும்னு வந்து நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். அவனும் தான் சொல்றான். நீங்க என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ அடுத்து ஒரு புதிய நியூஸ் சொல்ல மாட்டோம், பதிஞ்சு போன நியூஸ் தான். ஆனா எல்லாமே பதிஞ்சு போன நியூஸ் தான்டாடி. ஆமா, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ்ல, அதனால வீக்லி இருக்கிற அப்டேட்ஸ் சொல்லிட்டு இருப்போம். இப்போ எஸ், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்பர் 1 ஓடிஐ பேட்டரா வந்து வந்திருக்காரு. சோ வாழ்த்துக்கள் ரோஹித் சர்மா. எனக்கு பாக்குறப்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. உண்மையிலேயே அவர் ஆனதே இல்லையா? நான் போயிட்டு வெரிஃபை எல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி உண்மையிலேயே அவர் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டைம் அவர் 2, 3, 4 அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாரு. 1க்கு எப்பவுமே வந்து தலைவர் அங்க இருப்பாரு. அதனால அந்த சான்ஸ் கிடைச்சதில்லை. இப்போ தலைவர் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால ரோஹித் சர்மா போயிருக்கு. சோ நம்ம கேப்டன் பார்த்த மாதிரி வைஸ் கேப்டன் பத்தி பார்த்தோம்னா, எஸ் சாரி அந்த ரோஹித் சர்மா கேப்டன்ற அந்த இதுல இருந்தே வரலங்க, சாரிங்க. ஓகே, வைஸ் கேப்டன் பத்தி நம்ம பார்க்கணும்ல. எஸ், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஐசியூல இருக்காரு சீரியஸா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எந்த இஷ்யூமே இல்லைங்க. அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவருமே வந்து இப்ப ரிகவரியில இருக்காரு, ரெஸ்ட் பீரியட்ல இருக்காரு. ஸோ ஆனா இப்ப அப்டேட்ஸ் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போசிட்டா 3 ஃபார்மேட் சீரீஸ்ல எதுவும் அவர் பங்கேற்க முடியாது. ஆமா, சோ வந்து அந்த ரெக்கவரி தாண்டி சீக்கிரம் வந்து அவர் வரணும் அப்படின்றத வந்து கிரிக்கெட் சார்பா நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். வருவார், அதை வந்து நாங்க நம்பிக்கையா சொல்றோம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு இந்தியன் பிளேயர் கிடையாது, நியூசிலாந்து பிளேயர். எஸ், கேட் வில்லியம்சன் பத்தி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். இந்த மாதிரி எல்எஸ்சில ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஐபிஎல்லே விளையாடுறது இல்ல, எப்படி இன்டர்நேஷனல்ஸ் வந்து விளையாடுவார், T20 அப்கமிங் சீரீஸ்ல வர இருக்காரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தப்போ மோஸ்டா அவர் ரிட்டையர் ஆயிடுவாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி கேட் வில்லியம்சன் ஒரு எரா கம்ஸ் டு an end. He retires from T20 internationals officially. எஸ், அது பெருசா சர்ப்ரைசிங்காலாம் இல்ல. அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் தான் இருந்தா நம்ம போன வீக்லி இப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் எனிவே அவருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இப்போ வேர்ல்ட் கப்ல இருக்கும். 27 வேர்ல்ட் கப் வந்து என் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அந்த ஓடிஐ ஃபார்மேட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, நியூசிலாந்து, இங்கிலாந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துரும். For the first time in 42 years நியூசிலாந்து வந்து இங்கிலாண்டை ஒயிட் வாஷ் பண்ணி அமைச்சிருக்காங்க, சுண்ணாம்பு தடவை அமைச்சிருக்காங்க. என்ன சீரீஸ், வாட் அ சீரீஸ் ஃபார் நியூசிலாந்து. அப்கோர்ஸ் ஹோம்ல தான் ஆடினாங்க, இருந்தாலும் இங்கிலாந்து மாதிரி ஒரு பேட்டிங் டீம், ஒரு ஓடிஐ டீம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, ஏப்பா போலி 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 போலீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி 3 மேட்சுமே அட் சம் பாயிண்ட் 52 for 5, 52 for 6 ஒரு கொலாப்ஸிங் இங்கிலாந்து. அந்த 3 மேட்ச்லயுமே காமனா பர்ஃபார்ம் பண்ண ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன். பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அசிங்கமா தோத்துருக்க வேண்டிய அந்த இங்கிலாண்டை ஓரளவுக்கு டீசெண்டா தோக்க வச்சாரு. இருந்தாலும் தோத்துட்டாங்க, 3 மேட்ச் தோத்துட்டாங்க. மீன்வைல் நியூசிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ். பிளேயர் டிக்னர், ஜேக்கப் டஃபி அண்ட் ஜக்காரி ஃபோல்ஸ் 3 பேருமே வந்து சூப்பரா போட்டாங்க. 3 பேருக்குமே செம்ம ஃபியூச்சர் இருக்கு. அவங்க பேஸ், அவங்க ஸ்விங் வந்து செம்மையா யூஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த சைட்ல பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேரில் மிச்சல் ஒரு மேட்ச் தான் அவுட் ஆனாரு, மீதி 2 மேட்சுமே வந்து நாட் அவுட்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு டீசென்டான ஒரு சீரீஸ், ரொம்ப ஆகாவும் இல்லைனாலுமே வந்து அவர் அங்கங்க நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அடிச்சு கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் வந்து அங்கங்க காட்டினாரு. மீன்வேல் இங்க இங்கிலாந்து பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அங்க பேட்டிங்கும் சொதப்பல், பவுலிங்கும் சொதப்பல், இந்த சீரிஸ் ஃபுல்லாக சொதப்பல் ஃபார் இங்கிலாந்து. அண்ட் நோட்டபிள் மென்ஷன் 2023ல இருந்து அவங்க 25 ஓடியோ தான் ஆடிருக்காங்க, அதுல 17 ஓடியே தோத்துட்டாங்க. பிரெண்டன் மெக்கலம், வெல் டன், பாய் பாய், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த 2019 டிஃபீட்டுக்கு இப்படியா பழி வாங்கணும்.
ஸோ எனவே அவங்க வந்து ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்க. இங்க எப்படி இங்கிலாந்து ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு அபூர்வம், ஒரு ஆச்சரியம், வாட் எவர் யூ சே நடந்துருச்சு. பங்களாதேஷ்ல போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் 3 மேட்ச்மே தோக்கடிச்சிட்டாங்க. பங்களாதேஷை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. நாங்க நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், நாங்க நிறைய புலம்பிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஏன்டா இப்படி இருக்காங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. ஒரு வழியா they came back to the party. அது ஒரு வழியா பல்ஸ் வந்திருக்குங்க, சின்னதா லைட்டா வந்திருக்கு, அது நல்லா பெருசாவே வந்திருக்கு. 3 மேட்ச் தோக்கடிச்சிட்டாங்க. அதுவும் பங்களாதேஷ்ல போயிட்டு பங்களாதேஷ் இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஹேட்ரிக் ஒன்று எடுத்தாரு. அவரோட இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் அதை பார்த்தா உங்களுக்கு வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஆர்சிபிக்கு அந்த அடி அடிக்கிறாரு பேட்டிங்ல. இப்ப பவுலிங்குமே வந்து செட் ஆயிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் குர்ஷி ஜமாய் ஜமாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட் மட்டும் இல்லாம அக்கீம் ஆகஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு செயின்ட் லூயிஸ் கிங்ஸ் கார்னர் சிபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில் 51 அடிச்சாரு. மீன்வைல் அலி கேத்தனேஸ் ரொம்ப வருஷமா ஒரு யங்ஸ்டராகவே இருக்காரு. அவர் வந்து ஓப்பனிங் ஆடி அவர் 2 50 அடிச்சு. ராஸ்டன் சேஸ்மே கடைசியில் ஒரு 51 அடிச்சாரு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த தேர்ட் T20 ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பை வெஸ்ட் இண்டீஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ், இந்த மாதிரி ஒரு டீம் நேபாளுக்கு அகைன்ஸ்டா தோத்துட்டு ஒரு அதில் பாதாளத்துல போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பங்களாதேஷ்ல போயிட்டு பங்களாதேஷே தோக்கடிக்கிறாங்க. இது இந்த டீம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. வரல, பேஷண்ட்டுக்கு வந்து உயிர் வந்துச்சா, அது இருக்கும் சந்தோஷம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இல்ல பெரிய இல்ல ரொம்ப பெரிய ஸ்டேடியம் ஒண்ணு வருது கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதுக்கான ஸ்கெட்ச் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. பார்க்கவே ஆக்சுவலி நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி, ஒரு இன்டர்நேஷனலா எப்படி ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குமோ அந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலி சேப்பாக் வரும்போது சேப்பாக் சரியில்லைங்க, கோயம்புத்தூர்ல எங்களுக்கு ஸ்டேடியம் வரும், அப்ப நாங்க மாஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டேடியம் வரப்போகுதுன்னு நினைக்கிறப்போ ஒரு நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி புதுசா கட்டுறதுனால அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பிளானிங் இருக்கும். நிறைய கிரௌட்லாம் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணும், என்ட்ரன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குங்க. அங்கேயாச்சும் டிக்கெட் பிரைஸ் பிளாக்ல வைக்காம டிக்கெட் பிரைஸ்ல வித்தா நாங்களும் போய் பார்த்துட்டு வருவோம். அது வந்து அந்த கமிட்டி கிட்ட தான் நீங்க பேசணும். இந்த கமிட்டி தான் அங்கேயும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் வர முடியாது. சரி, ஓகே, சேப்பாக்கிற்கும் வந்துட்டோம். அப்படியே சேப்பாக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஐபிஎல் அப்டேட்லாம் நாங்க சொல்றதுக்கு இல்ல, முன்னாடி சொல்லியிருந்தோம் லிவிங்ஸ்டன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாங்க சில அப்டேட்ஸ்ல சில நாட்கள் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி வாஷி வந்து ஜிடில இருந்து வராது சிஎஸ்கேக்கு. அதுக்கப்புறம் இந்த டெல்லி ராஜஸ்தான் ஒரு ட்ரெயின் நடக்க போகுது, சஞ்சு போகலாம், சஞ்சு போல ஸ்டப்ஸ் வரலாம், கேஎல் ராகுல் வந்து போவார்ப்பா ராஜஸ்தானுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல எது கேஎல் ராகுல் கொடுக்கணும் டிசி ஃபர்ஸ்ட்னே அப்படின்ட்டு. ஆர்ஆருக்கு மட்டும் இல்ல, கேஎல் வந்து கேகேஆருக்கும் போக போற நிறைய ரூமர்ஸ் போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த வாஷி ட்ரேட பத்தி நம்ம பேசிடுவோம். இவர் மாதிரி கேவி சொல்லியிருந்தாரு, ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு, பேசிட்டாங்க, டீல் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆசன் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த மாதிரி வாசி கிட்ட நான் ஒரு பர்சனல் போன் கால் வச்சிருந்தேன், வாசி இதெல்லாம் சொல்லிட்டு வாசி, ஓகே வாசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜிடில வந்து நான் நல்லா இருக்கேனே, நான் வந்து அங்க ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு ஜிடில உண்மையில விளையாடுறது பிடிச்சிருக்கேன். ஆனா வந்து இது மாதிரி ட்ரேட் நடக்குது அப்படின்றது பிரான்சைசிஸ் மேபி பேசியிருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னே ஒரு குண்டத்துக்கு டவால்னு போட்டு விட்டாரு. அந்த ட்ரேட் நடக்காது. ஏன் தெரியுமா சொல்றேன், அந்த வாஷிங்டன் சும்மா இருந்தாலும் அந்த ட்ரேட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 49 நாட் அவுட் 23 பால்ன்றப்போ ஐபிஎல் ஜிடி யோசிப்பாங்க, நான் எதுக்கடா விடணும், இவன் நல்லா ஆடுறான். மேபி அது நடக்கிற மாதிரி இருந்தா கூட இப்ப கஜா வச்சுட்டு இருப்பாங்க. அதான் அந்த ட்ரேட் விஷயம் வந்தப்போ நாங்களுமே சொல்லியிருந்தோம், இது மாதிரி ஜிடில இருந்து வாசி போறது நல்ல முடிவா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். அது ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பாத்துருமே, கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். இது நம்ம சொல்லிட்டு அடுத்து கேகேஆர் கேஎல் ராகுல் அந்த பஞ்சாயத்துக்கு வரும். ரொம்ப நாளா இது போயிட்டே இருக்குங்க. நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது, எஸ் நோ அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கேகேஆருக்கு ஒரு கேப்டன் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும், டாப் ஆர்டர் பேட்டர் வேணும். சோ கேஎல் ராகுல் தான் கரெக்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 ட்ரேட்மே வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. எவனும் நல்லா பத்த வச்சிருக்காங்க. இது மட்டுமா பத்த வச்சாங்க, டிசி ஆர்ஆர் ட்ரேட் நடக்க போது, ட்ரிஸ்டான் சப்ஸும் சஞ்சு சாம்சனும் ட்ரேட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பேசினாங்க. இதை பத்தின என்டையர் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியலன்றதுனால இதை பத்தி டீட்டெயிலாக நாங்கள் பேச போறது இல்லை. ஆனா இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்றது மட்டும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லைட்டா கிடைச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாமே. சரி, ஓகே, எனிவே ரிட்டன்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும் யார் ரிட்டர்ன் பண்றாங்க, யார் ட்ரேட் பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். அதை பத்தி எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து ஃபட்டாஃபட் போட்டுட்டே இருப்போம். வீக்லி வீடியோ மறக்காம கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது சொல்லிட்டு அடுத்த நியூஸ்க்குள்ள போவோமா. அடுத்த மேசிவான அப்டேட் அஸ்வின் அண்ணான்னு பேசும்போது, அஸ்வின் அண்ணா இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் பிக் பேஷ். இந்த வருஷம் ஒரு இன்ஜுரி காரணமாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போ இன்ஜுரி ஆயிடுச்சுட்டு அவர் வந்து விளையாட போறது இல்லைன்றது பெரிய அப்டேட் வந்து அவர் சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்காரு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அஸ்வின் அண்ணா வந்து பிக் பேஷ்ல போய் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் அது பாசிபிள் இல்ல. ஜொனதன் ட்ராட் ஆப்கானிஸ்தானோட ஹெட் கோச்சா கடைசி ஒரு 4 வருஷமா இருந்தார். 2022 இருந்து இருந்தாரு. அவர் வந்து 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு ஸ்டெப் டவுன் as ஹெட் கோச் ஆஃப் ஆப்கானிஸ்தான். நல்ல பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வேற லெவல் டேலண்ட்ஸை வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் ஐடென்டிஃபை பண்ணி ஆப்கானிஸ்தான் ஒரு டீமை தூக்கி விட்ட ஒரு நபர் கண்டிப்பா ஜொனதன் ட்ராட்டுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும்.
அவர் ஸ்டெப் டவுன் பண்றாரு அப்படின்றப்போ அடுத்து ஆப்கானிஸ்தான் அது எப்படி எடுத்துட்டு போவாங்க, யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கோச் வரும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் தான் பேசுறாங்க. ஆக்சுவலி நபி வந்து இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிகம் தி நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கோச்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாப்போமே. ஒரு பிளேயரா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. அஸ் அ கோச்சாவும் நல்லா இருந்தாருன்னா வேற லெவல். உண்மையிலேயே கெத்து தான். ஏன்னா ஆக்சுவலி இந்த ஆப்கானிஸ்தான் டீம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நபியோட அந்த ஸ்டார்டிங் பண்ண சாக்ரிஃபைசஸ் தான். சரி, ஓகே, அது நடக்கிறப்ப பார்த்துப்போம். நடந்து முடிஞ்ச விஷயத்த பார்த்துருவோம். நம்ம வந்து சொன்னோம் ஒயிட் வாஷ் பண்ணாங்க, வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் பண்ணாங்க, நியூசிலாந்து இங்கிலாந்து பண்ணாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஜிம்பாப்வேயும் ஒயிட் வாஷ் பண்ணாங்க. பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லங்க. T20 ஃபார்மேட்ல ஆப்கானிஸ்தான் எங்க இருக்காங்க, ஜிம்பாப்வே எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து ஜிம்பாப்வே 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆப்கானிஸ்தான். இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஆஸ் யூசுவல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அவங்களோட ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போற அந்த விதத்துல ஆரம்பிச்சாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒரு எண்ட்ல சூப்பரா அட்டாக் பண்ணாரு. அதுவே வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அமைஞ்சது. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். பவுலிங்ல ஆஸ் யூசுவல் ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், அந்த வந்து ஸ்பின் நம்மளுக்கே தெரியும் ஸ்பின் டு வின் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. 30-20 ஜிம்பாப்வே டஃப் கொடுத்தாங்க. 210 சேஸ் பண்ணும்போது 201 வரைக்கும் போனாங்க. தேங்க்ஸ் டு சிக்கந்தர் ரஜா, அப்புறம் வந்து ஓப்பனிங் பிரையன் பெனட் எல்லாமே நல்லா ஆடி. இருந்தாலும் அந்த ஒரு ஃபினிஷிங் ஃபிளரிஷ் அவங்களுக்கு வரல. ஸோ தி கொலாப்ஸ் இன் தி எண்ட் 3-0 to ஆப்கானிஸ்தான். ஸோ T20 வேர்ல்ட் கப் அவங்களும் வந்து ஒரு நல்ல டீமை வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த முறை செமிஃபைனல்ஸ் இல்லாம ஃபைனல்ஸ் போவாங்களாம்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நாங்க வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம், இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது நிறைய பேருக்கு தெரியலங்க, உமன்ஸ் வேர்ல்ட் கப் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நிலைமையில் நடந்த இன்னொரு மேட்ச் இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ. சத்தியமா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது நடந்துச்சா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சா அப்படின்ட்டு வந்து யாருக்கும் இல்லை, எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. நானே வந்து டென்னிஸ் டோர்னமெண்ட்ல மாட்டிட்டு இந்த டோர்னமெண்ட் நடந்தே தெரியல. இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிச்சு. அதுல ரிஷப் பண்டோட கேப்டன்சில 90 அடிச்சார். செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஐயோ தோத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அன்சுல் கம்போஜ் அண்ட் மனோ சுத்தாரோட பார்ட்னர்ஷிப் டுவர்ட்ஸ் தி எண்ட் தனுஷ் கோட்டினோட ஹெல்ப்போட சேர்ந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க பை 3 wickets. இந்தியா ஏஸ் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தனுஷ் கோட்டின் அங்கேயும் சூப்பரா பவுலிங் போட்டாரு. அதே மாதிரி மனோ சுத்தார் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுலிங் போட்டு ஓவரால் இந்த பேர் தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரும். அன்சுல் கம்போஜ், மனோ சுத்தார், தனுஷ் கோட்டியன். இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா பேஷண்டா வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 65 அடிச்சாரு, ஒரு 10 பவுண்டரி அடிச்சு. ஆக்சுவலி நடுவுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இது மாதிரி வைபவ் சூரியவன்சி பதில் எதுக்கு ஆயுஷ் மாத்திரை விளையாட வைக்கிறாங்க, அவரு தானே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவரு விளையாட வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயுஷ் மாத்திரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. இட்ஸ் டூ early ஃபார் வைபவ். அவ்வளவுதான். அவர் எப்படியும் வரதான் போறாரு. அடுத்த வருஷத்துல இருந்து இஸ் கோயிங் டு பி ரெகுலர் இந்த டீம். அதுக்கு முன்னாடி ஆயுஷ் மாதிரி ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். அண்ட் வைபவ் பத்தி பேசுறப்போ எமர்ஜிங் ஏஷியா கப்ல ஆட போற இந்தியாவோட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா கேப்டன்சில ஒரு நல்ல ஸ்குவாடு, அதுல வைபவ் சூரியவன்சி இடம் பெற்றிருக்காரு. ஸோ லேட்டர் ஆன் திஸ் வீக் அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது அப்படி சொல்லிட்டு அடுத்து இன்னொரு இன்டர்நேஷனல் டூர் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை நான் சொல்ல மாட்டேன். பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் நம்ம பார்த்தோம், டிரா ஆயிடுச்சு 1-1 அப்படின்ட்டு. T20 சீரீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை சூப்பரா காம்பரன்சிவா ஜெயிச்சாங்க. செகண்ட் T20, தேர்ட் T20 பாகிஸ்தான் வந்து கம்பேக் கொடுத்து அவங்க அந்த சீரீஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பாகிஸ்தான்ல ஒரு நோட்டபிள் நேம் பாபர் அசாம் வாஸ் பேக் இன் த டீம். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா பண்ண போறாரு பாபர் அசாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் பால் அவுட், தலைவன் டக்கு அங்க ஆரம்பிச்சது. பட் ஒன்ஸ் அகைன் தேர்ட் மேட்ச்ல வந்து ஒரு 51 அடிச்சு கம்பேக் கொடுத்தாரு. பட் அங்க எல்லாம் அதையும் தாண்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து இந்த ஷஹீன் அஃப்ரிதியை ஒழிச்சு கட்டுற மாதிரி ஒரு பவுலர் வந்து இருந்தாரு. ரொம்ப வருஷமா டொமஸ்டிக்ல இருந்தாரு. இப்பதான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி டீம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம். சல்மான் மிர்சான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். அவர் வந்து இந்த பவர் பிளேல செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் அவர் தான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடல, தோத்துறாங்க. செகண்ட் மேட்ச் வந்தாரு, டாப் ஆர்டர் போட்டு பந்தாடிட்டாரு. என்ன ஸ்விங், என்ன பேஸ், சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி தேர்ட் மேட்ச்லயும் 4 over 16 for 0 நினைக்கிறேன், விக்கெட்ஸ் எடுக்கல. ஆனா செம்ம பவர் பிளேல வேற லெவல் போட்டாரு. ஸோ அவர் வந்து ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா. ஷஹீன் அஃப்ரிதியா சல்மான் மிர்சாவான்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பா சல்மான் மிர்சாக்கு தான் போவாங்க. ஆஸ் அ பவுலரா ஷஹீன் அஃப்ரிதி ஒரு பேட்டரா ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்கும் போல அர்ச்சித்ரா மாதிரி ஷஹீன் அஃப்ரிதி அங்க. ஆமா, அதே மாதிரி சைம் அயூப் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஒரு வழியா ஒரு மட்டமான ஒரு ஏசியா கப்னு பார்த்தோம். பட் அவர் வந்து வை ஹி வாஸ் ஆல்வேஸ் பேக்டு பை த மீடியாவா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், சைம் அயூப்னு கூவிட்டு இருந்தது காரணம் என்னன்றது இந்த சீரீஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பாக்குறப்போ அவங்க சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்புக்கு நல்லா ப்ரிப்பேர் இருக்காங்க சொல்ல முடியாது. நிறைய வீக்னஸ் இருக்கு, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. பாகிஸ்தான்ல நடந்ததுனால பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க வேர்ல்ட் கப்ல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. மீன்வேல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அது ஒரு செகண்ட் லுக் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் இல்ல, நோட்டபிள் மிஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து வந்துட்டாங்க, திரும்ப அந்த டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். சோ நம்ம நிறைய அப்டேட்ஸ் ஐபிஎல் பத்தி பாத்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு அப்டேட் மிஸ் பண்ணிட்டோம். இந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களா, சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டு நிக்கோலஸ் பூரனை ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வந்துச்சுங்க. ஏய் சீரியஸாவா? கேட்டாலே தெரியுது ரூமர்னு சொல்லிட்டு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி நடந்துரும் போல இருக்கே. எஸ், எம்ஐ எமிரேட்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா நிக்கோலஸ் பூரன் அண்ட் பொலாட வந்து வைல்ட் கார்ட்ஸா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. போற இடத்தெல்லாம் இவங்க 2 பேர் பூரன் போலன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் ஐபிஎல் தான் பாக்கி. பூரனை வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கல. தம்பி பூரனை கூட்டு வந்து உட்கார வச்சிங்க. ஃபர்ஸ்ட் பூரன் ஐபிஎல்ல எடுத்ததே மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க டீம்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு வேற டீம்ஸ் எல்லாம் போய் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நல்லா வைக்கலாம்னு நினைக்கிறேன் மும்பை. அதான் சொல்றேன் உட்கார வச்சிங்கன்ட்டு.
நாங்க நிறைய டேலண்ட்ஸ் வந்து எடுத்து உட்கார வச்சிருக்கோம். ஜித்தேஷ் சர்மா கூட நாங்க தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம். நாங்க அவ்வளவு சரி பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஸ்கோர் பண்ணி. என்னடா டேலண்ட் பண்றது? ஸ்கோர் நான் ஒத்துக்கிறேன். மேக்ஸ்வெல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்கோர் பண்ணி எடுத்து ஆனா உட்காரதான் வச்சீங்க. ரொமாரியோ செப்பர்ட்ரா நாங்க தான் வச்சிருந்தோம். தம்பி டிம் டேவிட்பா பேசுவோமா? மூடிட்டு அடுத்த நிமிஷம் சொல்லுப்பா. டீம்ல விட்டு ரொமாரியோ செப்பர்ட் எவ்வளவு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே. சரி ஓகே வாங்க அடுத்து ரஞ்சி டிராஃபிக்கு வந்துருவோம். ரஞ்சி டிராஃபி இந்த வாரம் 3rd ரவுண்ட் போச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து போன வீடியோல ஒருத்தரை பத்தி ஒன் சீசன் வண்டர் அப்படின்ட்டு வந்து செகண்ட் பிளேயரா நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மனுஷன் பர்ஃபார்ம் கியர்ஃபுல் பண்ணிட்டா கலாய்ப்பாங்கடா அப்படின்னு வந்து ஹரி சொல்றப்போ இவன் பண்ண மாட்டான்டா, இவன் பண்ண மாட்டான் செட்டு, இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு கான்பிடண்டா சொல்லியிருந்தேன். பண்ணிட்டானே பண்ணிட்டான். யாரு வேற யாரு அந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான் தீபக் ஜெகபீர் ஹூடா ரஞ்சி டிராஃபில போயிட்டு ஒரு டபுள் செஞ்சுரி, அதுவும் அகெயின்ஸ்ட் ஃபார்மிடபிள் மும்பை பவுலிங் அட்டாக். நல்ல பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே. நினைச்சு பாருங்களேன், போன வாரம் ஒரு வீடியோ போறீங்க இது மாதிரி நான் பரத்துக்கிட்டே சொல்றேன் என்னடா தீபக் கூட அச்சு வச்சிட போறேன்டா, அப்புறம் நம்ம சொன்னா எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்த வாரமே நடக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யார பத்தியா இப்படி சொல்ல தோணுமா? இப்ப சொல்லுங்க நான் சூப்பர் கில் பத்தி பேசுறது கரெக்டா தப்பா? அதுதான் சொன்னேன் இது இந்த சேனலோட கிறகமா என்ன கருமான்னு தெரியல அப்படின்ட்டு. பட் எனிவே கமிங் பேக் டு தீபக் கூட ஒரு டபுள் செஞ்சுரி அகைன்ஸ்ட் மும்பை. அவர் மட்டும் இல்லாம கார்த்திக் சர்மா சிஎஸ்கே வந்து இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷன்ல கார்த்திக் சர்மா போறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே மட்டும் இல்ல ஆர்சிபியும் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே கார்த்திக் சர்மா தான் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருக்காரு. 130 ரன்ஸ் ஆஃப் 180 balls. ராஜஸ்தான் ஃபார்மிடபிள் சிச்சுவேஷன். மீன்வைல் அவர் மட்டும் தான் டபுள் செஞ்சுரி அடிச்சாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே டீம்ல 2 டபுள் செஞ்சுரி, அதுவும் போன சீசன் ஃபைனலிஸ்டுக்கு அகைன்ஸ்டா. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த கருண் நாயர் அண்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன். எஸ், கேரளாக்கு அகைன்ஸ்டா வந்து 2 டபுள் செஞ்சுரி அடிச்சு ஐ திங்க் ஒரு 363 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்போ எதுவுங்க. கருண் நாயர் நம்ம பார்த்தோம், அவர் பார்த்துட்டு தான் இருக்கும், அவர் வந்து அடிச்சுட்டு தான் இருப்பாரு. மீன்வைல் கருண் நாயரோட சேர்ந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் த ஃபியூச்சர் ஆஃப் கர்நாடகான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிளேயர் அவரும் வந்து அடிச்சிருக்காரு. என்ன சொல்றது சொல்லு, கருண் நாயர் அஜித் அகர்கர் ஃபேஸ் பாம் பண்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு ஒரு மேட்சுக்கு மேட்ச். இவங்க போற போக்குல எல்லாம் இஷ்டத்துக்கு ஃபார்ம் போறாங்க, அடி அடி நடிக்கிறாங்க. அஜித் அகர்கர் கம்பீர் தான் போட்டு வெளின்னு வெளிக்கிறாங்க. அந்த இடத்துல முகமது ஷாமி வேற மேட்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் பெருசா பண்ணல, ஆனா போன மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தாரு. எனிவே அகர்கருக்கு கொஞ்சம் 15 விக்கெட் என்னமோ எடுத்து வச்சிருக்காரு ரஞ்சில. ஆமா நல்லா போடுறாரு அவரும். அந்த ஒரு பழைய பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வருது. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹைதராபாத் மே நாட் ஈவன் ரிலீஸ் முகமது ஷமின்னு பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்துச்சு, முகமது ஷமி ரிலீஸ் பண்ண போறாங்க ஹைதராபாத்ன்ட்டு. அதுவும் இப்ப நடக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஷமி இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். அவங்க நல்ல பவுலர் தேவை, ஷமி நல்லா போடாதனால அவங்க கன்சிடர் பண்ணிருந்தாங்க லீவ் பண்ற மாதிரி. ஏதோ இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருந்துச்சு. ரஞ்சி டிராஃபிலேயே அவர் வந்து நல்லா போடுறாரு. நான் ஏன் ரஞ்சி டிராஃபிலேன்னு சொல்றேன்னா அந்த 4 நாள் பாடி தாங்குது. அதுவும் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 3வது மேட்ச் ஆடுறாரு அப்படின்றப்போ இஸ் இன் குட் கண்டிஷன். ஃபிட்னஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த ஃபார்ம் தான் ஒரு பிரச்சனை. ஃபார்ம் இப்போ வந்துருச்சு. ஸோ வந்து மோஸ்ட் லைக்லி இன்னும் ஒரு சின்ன அப்டேட், முகமது ஷமி அப்படி சப்போஸ் ஐபிஎல் ஆக்ஷன் வந்தாருன்னா கண்டிப்பா ஆர்ஆர் வந்து போவாங்க. ஆமா ஆர்ஆர் போவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் போலிங் தேவை, கண்டிப்பா போவாங்க. ஆமா, இது அப்படியே சொல்லிட்டு அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோமே. தமிழ்நாடு போன தடவை பார்த்தோம், ஒரு அப்ரான் டீம் கிடைச்சதுன்ட்டு செஞ்சு விட்டு அனுப்பிச்சுங்களா பாவீங்களா, நல்ல டீமுக்கு அகேன்ஸ்ட் அடிங்கடா அப்படின்ட்டு. நல்ல டீம் கிடைச்சது, என்ன பண்ணாங்க? நடந்ததான் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ஜெகதீசன் இல்ல மேட்ச்ல. பட் எனிவே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா விதர்பாக்கும் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க ஆன் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறப்பதான். வீக் எல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து இந்த பாடி தாங்காதுங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடுவை போட்டு செதுக்கி அனுப்புறாங்க. அதுவும் அந்த டீம்ல ஃபுல்லா யங்ஸ்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இந்த பேக் ஃபுட் ஒன்ஸ் அகைன் 500 ரன்ஸ்க்கு மேல விதர்பா கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த மேட்ச் டிரா ஆனாலும் தமிழ்நாடுக்கு இன்னும் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் கம்பேர்ட் டு விதர்பா. ஸோ என்னன்னு தெரியல, இந்த ஒயிட் பால் என்ன டாமினேட் பண்ணாலும் ரெட் பால் அந்த தமிழ்நாடு டாமினேஷன் இருக்கவே மாட்டேங்குது. ஐ திங்க் சம்திங் ஷுட் சேஞ்ச். மேபி தீபக் கூட வேணா தமிழ்நாடு காட்டின ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரு இல்லடா, நீ யோசிச்சு பாரு, அவர் சிஎஸ்கேலே வந்து டெஸ்ட் மேட்சுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போய் ஆடினார். அதனால அவர் ரஞ்சி டிராஃபி அடிக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாலாம் இல்ல. என்ன அடிச்சுட்டு இருக்காங்க. இல்ல நான் சிஎஸ்கே ஒம்பியும் இழுத்துக்க எப்படியும் ஒரு ஊடா விட போறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப இருந்து அடி போட்டுட்டு இருக்கேன். இப்படி நான் ஹூடாவை கிரிட்டிசைஸ் பண்ணாதான் வந்து சிஎஸ்கே ஒரு அடிப்பார் அப்படின்ட்டு நான் இப்பயே ஒரு அஸ்திவாரம் போடுறேன். சரியா, இதெல்லாம் தாண்டி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் சில பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி தீபக் கூட சிஎஸ்கேல பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க டெஸ்ட் மேட்ச் சூப்பரா விளையாடுறாரு அப்படின்னு. நீ இல்லம்பியா நீ நம்ம எப்படி தீபக் கூட வந்து ஐபிஎல்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறாருன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு மனுஷன் டெஸ்ட் மேட்ச்ல போட்டு ஐபிஎல் மாதிரி T20 மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை சேர்ந்த ராபின் மின்ஸ். ஜார்க்கண்டுக்காக 31 balls 75 அடிச்சு வச்சிருக்காரு. சரி ஓகே, ரஞ்சி டிராஃபி அப்டேட் அப்படி நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஆஸ்திரேலியால ஒரு லைட்டா ஒரு துயரமான ஒரு சம்பவம். 11 வருஷம் கழிச்சு அதே ஆஸ்திரேலியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2014 இதே சமயம் தான், ஒரு நவம்பர் டைம்ல அன்பார்ச்சுனேட்லா வந்து ஃபில் யூக்ஸ் அவர் வந்து கழுத்துல கொஞ்சம் அடிபட்டு காலமானதான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு 17-year-old யங்ஸ்டர் ஃப்ரம் விக்டோரியா பென் ஆஸ்டின் அப்படின்றவர் இதே மாதிரி தான் ஒரு த்ரோ டவுன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பால் சைடாம் போடுவாங்கல்ல,
சைட் ஆம் ப்ராக்டிஸ் பண்றப்போ அந்த பால் வந்து இங்க அடிச்சு he was admitted in the hospital. ஒரு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் he didn't recover. அந்த லைஃப் சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க போன Thursday மார்னிங். இட்ஸ் ஒன்ஸ் அகைன் லைக் அது ஒரு சேஃப்டி கன்சர்ன் கொண்டு வருது. ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இத்தனைக்கும் ஃபில்யூக்ஸ் அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹெல்மெட்ல வந்து எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வைசரா சம்திங் அதாவது சொல்லுவாங்க, அதை வந்து கொண்டு வரணும் ப்ரொடெக்டிவ் கியர்னு வந்து ஐசிசி அதை வந்து மேண்டேட்டரி ஆக்குனாங்க ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் இப்போ அது மேண்டேட்டரி கிடையாது. நம்ம அதனால ஒரு விக்டிம் இன்னொரு விக்டிம் நம்ம பாத்துறோம் பென் ஆஸ்டின் அப்படின்றவர். ஐ திங்க் ஐசிசி ஷுட் மேண்டேட் த யூஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ். ஹெல்மெட் மட்டும் இல்ல கார்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் இப்படி போட்டதான் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மட்டும் இல்லாம ஹெல்மெட் விற்கிறவங்கள்ட்ட இது சொல்லணும். ஹெல்மெட் வித்தனா இந்த அந்த அது பேர் மறந்துட்டாங்க திரும்ப ஆமா நெக் வரைக்கும் வரும் அது சரிங்களா. அது இருந்தா மட்டும் தான் ஹெல்மெட்டை விற்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரே இடத்துல வந்து பால் பட்டு 2 வாட்டி இறந்துருக்காங்க அப்படின்றப்போ சம்திங் ஐசிசி வந்து அது மேண்டேட்டரியா கொண்டு வரணும். அது ரூலே போடணும். அது பேட்டிங்க்கு மட்டும் இல்ல ஃபீல்டிங் ஷார்ட் கவர்ல ஃபீல்டிங் பண்றவங்களுக்கும் அந்த ஒரு இது வேணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் வாஷிங்டன் சுந்தர் தானே அந்த கேட்ச் ஒன்று பிடிப்பாரு. சாய் சுதர்சன் கேட்ச் பிடிக்கிறப்ப கூட அது ஆல்மோஸ்ட் இங்க தான் அவர் பிடிச்சிருப்பாரு ஒரு மாதிரி. ஒருவேளை கொஞ்சம் மேல போய் இங்க அடிச்சிருந்தா அது வேற என்ன ஆயிருக்கலாம். சோ நீ பேட்டிங் பண்றதாலும் சரி ஃபீல்டிங் பண்றதாலும் சரி விக்கெட் கீப்பிங் பண்றதாலும் சரி அந்த ஹெல்மெட்டுக்கு அந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா வரணும் அப்படின்றது ஐசிசி வந்து அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆல் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் பாராமல் மேண்டேட்டரி பண்ணுன்றது நான் எங்க சைட்ல தான் நாங்க சொல்றோம். வேற எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இன்னொரு மேசிவ் அப்டேட் தி 100ல 2026 நம்ம ஆடி பார்த்தோம். இந்த இந்தியன் டீம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க பிரான்சைஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த இந்தியன் டீம்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு பிரான்சைஸ் வாங்குறாங்களோ அதுக்கு அடுத்து அவங்க பண்றது என்னன்னா ஆக்ஷனை வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஆக்ஷனே வந்து ஒரு பெரிய பிசினஸ். வியூவர்ஷிப்பா இருக்கட்டும் அதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அதை பத்தி பேச அவங்களுக்கு பிசினஸ் அவங்களுக்கு தெரியும். முன்னாடி தி 100 வந்து டிராஃப்ட்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் 2026ல இருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் மென்ஸ் 100 மட்டும் இல்ல உமன்ஸ் 100 சேர்த்து சரிங்களா. ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு டீமால வந்து 5 பேர் ரிட்டர்ன் பண்ண முடியும்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. பட் ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எந்த டீம் 5 பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்றது நம்ம பார்ப்போம். அது எல்லாமே நம்ம இது பண்ணுவோம். மார்ச் மிட்ல வந்து ஆக்ஷன் நடக்கும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஜூலைல வந்து அந்த விண்டோ ஸ்டார்ட் ஆகும் அந்த 100 அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த உமன்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருவோமா? ஒன்றும் இல்லைங்க பாக்குறதுக்குலாம் மோஸ்டா நாங்களே கவர் பண்ணிட்டோம். அந்த வேர்ல்ட் கப் தான் சென்சேஷனா போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சின்ன அப்டேட் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆஸ்திரேலியன் பிக் பேஷ் நவம்பர் 9th இருந்து இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் உமன்ஸ். அது வந்து ஒரு 1 month போகும். அதுக்கப்புறம் மென்ஸ் பிக் பேஷ் ஸ்டார்ட் ஆகும். இந்த டோர்னமெண்ட் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிறைய பேர் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க உமன்ஸ் பிக் பேஷ் போடுங்க அப்படின்ட்டு. இப்பவும் அந்த ஆர்வமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ போட ட்ரை பண்றோம். போனதா சொன்னால இந்த தடவை நிறைய சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த வேர்ல்டு கப் அவ்வளவு ஹைப் ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறதுக்கு எப்படின்னு பிளான் பண்றோம். ஸோ ஓகே இத்துடன் செய்திகள் நிறைவேறந்தன. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த எபிசோட டியூஸ்டே வந்து நாங்க மீட் பண்றோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து நான் சேர்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவீங்க. வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க யாரோ. அந்த லைக்குமே கொஞ்சம் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.